பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பாருங்க, இந்த கடைசி காலங்களில் கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தை மூலமாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 17வது வசனம் 18, 19. பாருங்க, கடைசி நாட்கள்ல நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசும், எங்களை உருவாக்குங்க. உடைய வசனத்துல வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை உருவாக்குங்க. உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, இங்க கேட்டதான வார்த்தையின்படி கடைசி நாட்களில் என்ன உண்டாகுமாம்? ஆண்டவருடைய அபிஷேகத்தை, ஆண்டவருடைய ஆவியானவருடைய செயல்பாடு அதிகமாக கடைசி நாட்களில் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பாருங்க, முதல் நூற்றாண்டுல ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல முன்மாறி அபிஷேகத்தின் காலத்துல ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றினார். ஊழியக்காரர் மேல ஊற்றினார், ஊழியக்காரிகள் மேல ஊற்றினார், வாலிபர்கள் மேல, சிறு பிள்ளைகள் மேல ஆண்டவர் ஊற்றினது உண்மைதான். ஆனால் அது ஒருபுறம் இருந்தாலும் இரண்டாவது பாகமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பின்மாறி அபிஷேகத்தின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வாழ்கிற காலம் பின்மாறி அபிஷேகத்தின் காலம். இப்ப இந்த பின்மாறி அபிஷேகத்தின் காலத்துல என்ன நடக்குமா? ஆண்டவருடைய அபிஷேகம் பெருகிற காலம். அப்ப அந்த ஆண்டவருடைய அபிஷேகம் பெருகும் போது என்ன நடக்கும்னு சொன்னா அநேக காரியங்கள் நடக்கும். அதுல இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுற ஒரு காரியம் தரிசனம் பெருகிற காலம், கடைசி காலம். இப்ப தரிசனம் பெருகும். தரிசனம் என்று சொன்னால் என்ன? இன்னைக்கு பாருங்க, நான் ஆந்திரா மாநிலத்துல திருப்பதிக்கு அருகாமையில் வேலை செய்து காலேஜில் லெக்சரராக சுமார் 6 வருடங்கள் அந்த பகுதியில் நான் வேலை செய்திருக்கிறேன். இப்போ வேலை செய்யும் போது நான் காலேஜுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்பேன், அநேக ஜனங்கள் காலில் செப்பல் இல்லாமல் நடந்து என்ன செய்வாங்க, நடந்து அவங்க கடவுளை பார்க்கணும்னு சொல்லி, கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வாங்க, நடந்து போவாங்க. பல 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், எல்லாம் ஈவன் 500 கிலோமீட்டர் தூரத்தில் கால்நடையாக செருப்பு இல்லாமல் நடந்து வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட நான் பேசியிருக்கிறேன். பேசும்போது சொல்லுவாங்க, நான் கடவுளை தரிசிக்க போகிறேன், கடவுளை தரிசிக்க போகிறேன் என்று சொல்லி தரிசனத்துக்காய் போகிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ இருதயத்தில் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. ஐயோ, இவர்களுக்கு உண்மையான ஒரு தரிசனத்தை பெற்று கொண்டிருந்தால் இவருடைய வாழ்க்கை மாறி இருக்குமே, இவர்கள் உண்மையான ஒரு தெய்வத்தை, வானத்தை பூமியை படைத்த தெய்வத்தை அறிந்திருந்தால் இவருடைய வாழ்க்கை மாறி இருக்குமே என்று சொல்லி நான் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. அவர்களோடு கூட சொன்ன நாட்களும் உண்டு. இப்போ பாருங்க, இன்னைக்கு ஜனங்கள் எல்லாருக்குள்ளே ஒரு ஏக்கம் உண்டு, கடவுளை தரிசிக்க வேண்டும், தெய்வனை தரிசிக்க வேண்டும். ஏதோ ஒரு விக்கிரகத்தையோ, ஏதோ ஒரு பிம்பத்தையோ, ஒரு இமேஜையோ பார்த்துட்டுனா நான் கடவுளை தரிசித்து விட்டேன் என்று சொல்லி திருப்தி ஆகிறவர்களை நம்ம அநேகரை பார்த்திருக்கிறேன். அப்போ எல்லா மனிதனுக்கும் என்ன வாஞ்சை இருக்கிறது? தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ ஒரு தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் தரிசிக்க முடியுமா? சும்மா எல்லாரும் வாரம் போறவெல்லாம் தரிசிக்க முடியுமா? பாவம் செய்கிறவன், கர்த்தருக்கு பிரியம் இல்லாம வாழ்கிறவன், உண்மையான தெய்வத்தை அறியாதபடிக்கு சும்மா போய் நான் தரிசிச்சுட்டேன்னு சொன்னால் அது உண்மையான தரிசனம் தானா என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி தரிசிக்க முடியாது. கடைசி காலத்துல உயிருள்ள தெய்வத்தை தரிசிக்க முடியும். உயிருள்ள தேவன் உங்களையும் என்னை தரிசனம் தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் என்ன செய்யணுமா? அவருடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வானத்தை பூமியை படைத்த ஒரு தெய்வத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அவன் என்ன செய்ய முடியுமா? தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பல வருடங்களை நீங்க இழந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நான் தரிசனம்னு சொல்லி ஏதோ ஒண்ணுக்காக நீங்க பின்னாடி ஓடிக்கொண்டு கடைசி வரைக்கும் நீங்க உண்மையான தெய்வத்தை தரிசிக்காம எதையோ ஒன்றை தரிசித்து கொண்டு நான் தரிசனத்தை நானும் பார்த்து விட்டேன், நான் தரிசித்து விட்டேன் என்று சொல்லி இதயத்துல ஒருவேளை சந்தோஷப்படலாம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அது உண்மையான தரிசனம் இல்லைங்க. வானத்தை பூமியை படைத்த ஒரு தெய்வத்தை பார்க்கிறது தான் உண்மையான தரிசனம். அப்போ பாருங்க, வேதத்துல ஒரு முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து அவர் எப்படி ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டார் என்கிறதை குறித்து ஒரு சுருக்கமாக கர்த்தர் நம்மோடு கூட இன்னைக்கு பேசுவாராக. பாருங்க, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து இப்படியாய் சொல்கிறது. இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். இது ஒரு பட்டணம், ஒரு மனிதன். இத்தாலியாங்கிற ஒரு பட்டாளம், பெரிய பட்டாளம். இன்னைக்கு பட்டாளம் என்று சொல்லும்போது ஆர்மி,
இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய ஆர்மி, நிறைய ஆர்மி இருக்குது. அமெரிக்கன் ஆர்மி தான் இன்னைக்கு உலகத்திலே பெரிய ஆர்மின்னு சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்கலாம். அவர்களுடைய ட்ரோப்ஸ் தான், அவங்களுடைய சோல்ஜர்ஸ் தான் உலகமெங்கும் இன்னைக்கு பரவி இருக்கிறார்கள். இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடு பாருங்க, எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு பஹ்ரைன் தேசத்துல இருந்து பேசி கொண்டிருக்கிறேன். பஹ்ரைன் தேசத்துல அவங்களுடைய ட்ரோப்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய சோல்ஜர்ஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இந்த பஹ்ரைனை பாதுகாக்கும்படிக்காக, குவைத்தை பாதுகாக்கும்படிக்காக, சவுதி அரேபியாவை பாதுகாக்கும்படிக்காக, இன்னும் பாருங்க ஈராக்ல இருக்குது அவங்களுடைய ட்ரோப்ஸ், இன்னும் பல நாடுகள், யூரோப்ல நாட்டுல இருக்குது, இன்னும் பல நாடுகள்ல இவங்களுடைய ஆர்மியை அனுப்பி உலகத்துக்கே இவர்கள் என்ன செய்வாங்க, அதாவது உலகத்துல இருக்கிற மற்ற எதிரி நாடுகள் இவர்களை மத்தத்தன் அவங்களுக்கு அமெரிக்காவை சார்ந்து அவர்களுக்கு ஆதரவான நாடுகளை அட்டாக் பண்ணப்படாதபடிக்கு இவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்படி என்று சொன்னால் அமெரிக்கன் ஆர்மி தான் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ஆர்மி. அதே மாதிரி தான் அன்றைக்கு இத்தாலியா ஆர்மி தான் பெரிய ஆர்மியா இருந்தது அந்த முதல் நூற்றாண்டு காலத்துல. அப்போ இந்த பெரிய ஒரு ஆர்மியில இருக்கிற ஒரு மனிதன் தான் 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி. அப்படின்னா ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு 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 கார்டினல்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கிற ஒரு மனிதர் அவர்தான் கொர்நேலியு என்கிற பெயர் கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறார். அவர் தேவனை குறித்து அறிந்து கொண்டார். தேவன் உண்மை உள்ளவர். தேவனை அவருக்கு முன்னாடி தெரியாது, யெகோவா தெய்வத்தை தெரியும், ஆனால் இரட்சகராகிய இயேசுவை தெரியாத காலம். ஆனால் அவருக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது, உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஏக்கம் அந்த கொர்நேலியு என்கிற மனிதனுக்குள் உண்டான போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ இவருக்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேடல் இருக்கிறது. எது உண்மையான தெய்வம், எது உண்மையான தெய்வம் என்பதை குறித்த ஒரு தேடல் இருந்தபடினால அவருக்குள்ள, ஆனால் உண்மையான தெய்வத்தை அவர் அறியவில்லை, ஆனால் உண்மையான தெய்வத்தை கண்டடையக்கூடிய வழிகளை அவர் அறிந்திருந்தார். அவர் என்ன செய்தார்? தேவ பக்தி உள்ளவராயிருந்தார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தரிசனம் பெற வேண்டுமா? தேவன் உங்களை தரிசிக்க வேண்டுமானால் முதலாவது என்ன செய்யணுமா? தேவ பக்தி உள்ள மனிதனாய் மாற வேண்டும். தேவனுக்கு பக்தி உள்ளவனாய், தேவனை குறித்த ஒரு பயபக்தி நமக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒன்று. இரண்டாவது, தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் தீமையை வெறுக்கிறதே தேவனுக்கு பயப்படும் பயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி என்று சொன்னால் எது தீமையான காரியங்கள், எது பாவம் காரியங்கள், எதெல்லாம் அருவருக்கக்கூடிய காரியங்கள் என்பதை குறித்த ஒரு அறிவு அந்த தனி மனிதனுக்கு மாத்திரமல்ல, முழு குடும்பத்திற்குமே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தோடு கூட அவர் என்ன செய்து கொண்டிருந்தாரா? அவர் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயப்படுகிறவராயிருந்தார். 2வது காரியம், அவருடைய வாழ்க்கையில தரிசனம் உண்டாவதற்கான 2 காரியம். 3வது என்ன செய்தாரா? ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, அதாவது உதவி செய்யக்கூடிய, தர்மம் பண்ணக்கூடிய, கஷ்டப்படுற ஜனங்களை பார்த்து வேதனையோடு கூட கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை பார்த்தும் பார்க்காமல் போகிற அனுபவம் அல்ல. அவர்களுக்கு உதவி பண்ண வேண்டும், அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டி யாருக்குள்ள இருந்துச்சு? இந்த கொர்நேலியு என்கிறதான பட்டாளத்துல இருந்த மிக உயர்ந்த அதிபதியா இருந்த அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு உதவி பண்ணக்கூடிய கேரக்டர். 3. 4வது என்ன இருந்துச்சா? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தான், தேவனோடு கூட பேசுகிற ஒரு மனிதனாய், தேவ சத்தத்தை கேட்கிற மனிதனாய், தேவனோடு கூட இந்த ஒவ்வொரு நாளும் சம்பாஷணை பண்ணி பேசி கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் கொர்நேலியு இருந்தார். பட்டாளத்தின் ஆர்மியில இருக்கிற ஒரு பெரிய அதிபதி இருந்தாருங்க. 4 காரியங்கள் செய்தபடினால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? 3வது வசனம் சொல்லுது, பகலில் ஏறக்குறை 9வது மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியோவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருக்குள்ள தேவனை குறித்த ஒரு தேடல் இருந்தது. எது உண்மையான தெய்வம்னு தெரியல, ஆனால் தெரியாமலேயே 4 காரியத்தை செய்தபடினால அவரை தரிசனம் தேடி வந்தது. இன்னைக்கு அநேகர் பல மைல்கள் தூரம், பல கிலோமீட்டர் தூரம் தரிசனத்திற்காய் ஓடோடி போகிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை, தரிசனம் கிடைக்கல. ஏதோ ஒன்றை பார்த்து விட்டு தரிசித்தோம் என்று சொல்கிறாங்க, ஆனால் உண்மையான தெய்வத்தை அவர்கள் தரிசிக்க முடியல. ஆனால் பாருங்க, 4 விதமான காரியங்களை ஒரு மனிதன் செய்த போது அந்த தரிசனம், உண்மையான தெய்வம் வானத்தை பூமியையும் படைத்த ஒரு தெய்வம் தேடி வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ரட்சிப்பையும், குடும்பமாய் ரட்சிப்பையும், கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாற்றப்பட்டு இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரம் முடியும் போது பார்க்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை
இந்த கடைசி காலமா இருந்தாலும் தரிசனத்திற்காக, ஒருவேளை இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் தரிசனத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த 4 படிகளையும் செய்தால் தேவ பக்தி உள்ளவனாக, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு தான தர்மமாகிய உதவிகளை மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு செய்து, 4வது தேவனோடு கூட பேசுகிற, ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தோடு ஒரு மனிதனே நீ இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில இன்றிலிருந்து நீ நிறைய தரிசனங்களை பார்க்க போகிறாய். நான் பேசுகிற எனக்கும் குடும்பத்துக்கும் சரி, கர்த்தர் பேசுகிறார். நம்மோடு கூட தரிசனங்களை தந்து அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்ற போகிறார். 1. 2வது, இயேசுவை அறியாதவர்கள் எதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு உங்க தரிசனம் பொய்யான தரிசனம் என்பதை கர்த்தர் பேசியிருக்கிறார். அந்த பொய்யான தரிசனத்தை விட்டு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் உண்மையான தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்கிற ஏக்கமும் விருப்பமும் உங்களுக்குள்ள பெருகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நீர் பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. கடைசி நாட்கள்ல தரிசனம் பெருகும்னு சொன்னீங்களே, உண்மையான தரிசனம், கொர்நேலியுவுக்குள்ள இருந்த அந்த தரிசனம் எனக்குள்ளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளும், இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தரிசனங்கள் உண்டாகட்டும். அந்த தரிசனம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறதற்காய் நன்றி. இந்த தரிசனம் எங்களுடைய வருகைக்கு நேராக எங்களை நடத்த போகிறபடினால் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென்.